நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். அன்புள்ள பரிமளாதேவி அவர்களுக்கு மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். உலகத்தில் அதிகரிக்கும் காற்று மாசு காரணமாக மக்களின் ஆயுட்காலம் 2 ஆண்டுகள் குறையுதுன்னு அமெரிக்காவின் காற்று தர ஆயுள் குறியீடு ஆய்வு தெரிவிக்குது. மின்சாதன பொருட்கள், வாகனங்கள், தொழிற்சாலைகள் வெளியிடும் கார்பன் வாயு காரணமாக காற்று மாசுபாடு அதிகரிக்குது. உலகில் உள்ள எல்லா நாடுகளும் இல்லை, சில நாடுகள் காற்று மாசுபாட்டை குறைக்க நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன. அதே நேரத்தில் பாதி நாடுகள் மாசுபாடு அதிகரிக்க காரணமாக இருக்கின்றன. பரிமளாதேவி அம்மா, எங்கெல்லாம் மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் நோய் தொற்று பாதிப்பு அதிகமாக தான் இருக்கும். சுத்தபத்தமாக இருக்கணும், நல்லபடியாக இருக்கணும். நமக்குள்ள ஒரு சுய கட்டுப்பாடு வேணும். மக்களுக்கு இடையே சமூக இடைவெளி இருக்கணும். நல்ல சத்தான உணவு உட்கொள்ளணும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தணும். வயதில் இளையோரும் முதியோரும், அதாவது 10லிருந்து 12 வயசுக்குள்ளோர், 60-65 வயசுக்கு மேலானோர், இவங்கெல்லாம் வெளியே போகிறத குறைச்சிக்கணும். நடமாட்டத்தை குறைச்சிக்கணும். கிருமி நாசினியை அவ்வப்போது பயன்படுத்தணும். சுத்தபத்தமாக இருக்கணும். நாம் வாழும் பகுதி நல்லபடியாக மாசு ஏற்படாதபடி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். சீனா 2013 மாசுபாடு அளவை 40% குறைச்சிருக்கு. உலகில் 1/4 பங்கு மக்கள் தொகை வங்கதேசம், இந்தியா, பாகிஸ்தான், நேபாளம் ஆகிய நாடுகளில் தான் இருக்குது. இங்கே கடந்த 20 ஆண்டுகளில் மாசு அளவு 44% அதிகரிச்சிருக்கு. உலகில் காற்று மாசுபாட்டால் ஆண்டுதோறும் 42 லட்சம் பேர் உயிரிழக்கின்றனர். இது மது, புகைப்பழக்கம், எய்ட்ஸ், காசநோய் பாதிப்பை விட மனிதர்களுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு ஐக்கிய நாடுகள் சபை தெரிவிச்சிருக்கு. அதனால் ஒவ்வொருவரும் தனது பொறுப்பு, கடமையை உணர்ந்து செயல்படணும். இந்த சூழல் சீர்கேடு அடையாமல் இருக்க தன்னாலான செயல்களை செய்யணும். பரிமளாதேவி அம்மா, எப்படி வேணும்னாலும் இருக்கலாம், எப்படி வேணும்னாலும் சம்பாதிக்கலாம்ங்கிற எண்ணம் மேலோங்கி வருது. தவறு. முறைவரையோடு வாழணும். முறையாத்தான் சம்பாதிக்கணும். காந்திஜியின் பார்வையில் உழைப்பு 2 வகைப்படும். உடல் உழைப்பு, மூளை உழைப்பு. மூளை உழைப்பை விட உடல் உழைப்புக்குத்தான் காந்திஜி முக்கியத்துவம் கொடுத்தார். ஏன்னா உடல் உழைப்பின் மூலம் வரும் செல்வத்தால் மட்டுமே அதன் முழு மதிப்பை ஒருவரால் உணர முடியும்னு நம்பினார். எந்த உழைப்பாய் இருந்தாலும் சமூக அக்கறை, பொதுநலம், நேர்மை ஆகியவற்றை ஒதுக்கிவிட்டு சேர்க்கும் செல்வம் அனைத்தும் உழைப்பற்ற செல்வம் என்று கருதினார் காந்தியடிகள். உழைப்பற்ற செல்வம் ஒரு சமுதாய பாவமாகும். தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் சித்தாந்தத்தை நினைவில் வைத்து பொதுநலன், சமூக அக்கறையோடு செயல்படுவோம். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.